வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். இந்த ஒரு 6-7 நாளாக துப்புரவு பணியாளர்கள் சென்னையில் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வேலை இதெல்லாம் கேட்டு எங்களுக்கு சம்பளம் சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த சென்னை மக்கள் தான் திரும்ப திரும்ப நன்றி கெட்ட மக்கள்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அல்லாடிக்கிட்டு கிடந்தப்ப, சேத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே சிக்கிக்கிட்டு கிடந்தப்ப இவங்க தானே உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்கல்ல. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நீங்களாம் மனுஷங்க தானே? அந்த நகரத்தில் இருக்கிறவங்க பூரா இப்படி தான் இருப்பீங்களா? ஒரு சக மனுஷன் போராடிக்கிட்டு இருக்கான்னா அந்த போராட்டத்துக்கு நான் ஆதரவு கொடுக்கணும், அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு வழிவகை பண்ணணும்னு மட்டும் நினைங்கடா. அப்போ தான்டா நீங்கள் என்றைக்காவது சிக்கிட்டு சீரழியும் போது எவனா ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுவான். நீங்கள்லாம் அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே கடந்தப்போ அவங்க தான் உங்களெல்லாம் சுத்தப்படுத்தி அனுப்பிச்சி விட்டாங்க. இல்லைன்னா நீங்களாம் சாக்கடையிலே நாரி செத்துருப்பீங்க. புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ நாளாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு நாதியும் இல்லை. ஆனால் இவனுங்களும் புரிஞ்சிக்க மாட்டானுங்க. கடைசி வரைக்கும் இவனுங்க புரிஞ்சிக்கவே மாட்டானுங்க. எவன் தன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறானோ அவனுக்கே போய் போய் தான் ஓட்டும் போடுவானுங்க. அவனுக்கு போய் தான் சேவகம் எல்லாம் பண்ணுவானுங்க. இவனுங்களை சொல்லியும் குத்தமில்லை, உங்களை சொல்லியும் குத்தமில்லை. புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்குங்க. நன்றி நண்பர்களே.